along with his or her name and account number. So specimen signature என்னன்னாக்கா ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு சிக்னேச்சர் உங்க சிக்னேச்சர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க பேங்க்காரங்கிட்ட கையெழுத்து போட்டு காட்டுறீங்க அதான் ஸ்பெசிமன் சிக்னேச்சர். ஸோ இந்த அது ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும் அந்த அப்ளிகேஷன்ல அங்க நீங்க அந்த சிக்னேச்சர் போடணும். இது வந்து கண்டிப்பா அவசியம். இந்த ஸ்பெசிமன் சிக்னேச்சர் பாத்தீங்கன்னாக்கா தனியா ஒரு கார்டு இருக்கும் போட்டோகிராஃப் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லயும் பாத்தீங்கன்னாக்கா உங்க போட்டோ அட்டாச் பண்ணி ஒரு அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுப்பாங்க அதுலயும் நீங்க சைன் பண்ணணும். After the above steps have been taken and the officer concerned is satisfied that the application form is in order, money is to be deposited at the cash counter after filing the print pay in slip. An account number will then be allotted and written on the application form as well as the card having your specimen signature. At the time you will be issued the passbook with the initial deposit recorded in it. All future deposits and withdrawals are entered in the passbook, which will be handed over to you. If you want to use checks for withdrawals or payments of money out of deposits, the checkbook will be issued on your request. The check forms is a printed form in which you may issue an order to the bank and pay the amount in specified it to the person. ஸோ இந்த மேலே இருக்க ஸ்டெப்ஸில் இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த சைன்லாம் ஸ்பெசிமன் சிக்னேச்சர்லாம் போட்டு கொடுத்தாட்டி அங்கே பேங்க்ல ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் ஓகே ரைட்டு இவரெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு அந்த ஃபார்ம்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அவர் ஓகேன்னு திருப்தி அடைஞ்சிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் கேஷை வந்து கவுண்டரில் ஒரு பேயிங் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லாம் எழுதி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிமன் சிக்னேச்சர்லாம் போட்டு விட்டு அப்புறம் ஒரு பாஸ்புக் மாதிரி கொடுப்பாங்க. அந்த பாஸ்புக் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது காட்டுறது தான் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் பாஸ்புக்கு. ஸோ இந்த பாஸ்புக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒரு செக்கு கொடுப்பாங்க. செக் வந்து நீங்கள் பணம் வந்து எடுக்கலாம். செக்கு கொடுத்து யாருக்காவது பணம் கொடுக்குனாக்கா செக் மூலமாக கொடுத்து கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு செக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட இதை ஆரம்பிச்சிடலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேவிங் பேங்க் அக்கௌண்ட். ப்ரொசீஜர் ஃபார் ஆப்ரேட்டிங் சேவிங் பேங்க் அக்கௌண்ட். சரி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அதாவது சேவிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? Once you have opened the account, you must also know how to operate the account. In other words, you have to know the procedure to be followed for further deposit to be made in the account and for withdrawing money from the account. சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க பணத்தை டெபாசிட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அதை எப்படி ஆப்ரேட்